மானசா டிஸ்சார்ஜ் பண்ண சொன்ன பேஷண்ட் ரொம்ப சீரியஸ் ஆகிடுவாங்க. டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க ஒய்ஃப் கேட்பாங்க, எப்படியாச்சும் காப்பாற்றிடுவீங்கல்ல, ஒன்றும் ஆகாதில்லன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ இவங்களுக்கு மானசா சொன்னது ஞாபகம் வந்துடும். மானசா சொன்னதை யோசிச்சுட்டு அமைதியாக போயிடுவாங்க. இந்த டாக்டர்ஸ் மற்ற டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு புலம்பிட்டு இருப்பாங்க, அவர் ரொம்ப சீரியஸாக ஆகிட்டு இருக்காரு, லோ பிபி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு டாக்டர் சொல்லுவாங்க, நம்ம நினச்சதை விட இந்த கேஸ் ரொம்ப சீரியஸாக இருக்குது அவரோட கண்டிஷன் அப்படின்ட்டு. அப்போ இன்னொரு டாக்டர் சொல்லுவாங்க, இப்போ ட்ரீட்மெண்ட் பார்க்கலன்னா அவர் இறந்துருவாரு அப்படின்னு. அந்த பேஷண்ட்டோட ஒய்ஃப் நீங்கள் காப்பாற்றிடுவீங்கல்லன்னு கேட்கும்போது அவங்கள எங்களால் ஃபேஸ் பண்ண முடியலன்னு சொல்லி இந்த டாக்டர் புலம்பிட்டு இருப்பாங்க. அவ்வளோதான் ஒரு உயிரோட மதிப்பா, காசு இருந்தால் மதிப்பீங்க, காசு இல்லைன்னா மதிக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ராக்கி சொல்லுவான், இதுக்கு முன்னே இந்த ஹாஸ்பிட்டல் இப்படி கிடையாது, காப்பாற்ற 1% சான்ஸ் இருந்தால் கூட நாங்கள் காப்பாற்றிருக்கோம், ஆனால் இப்போ காப்பாற்றக்கூடிய எல்லா சான்ஸும் இருந்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ அந்த நர்ஸு சொல்லுவாங்க, ரதிமா மனசு வச்சா நம்மளால் காப்பாற்ற முடியும் அப்படின்ட்டு. அப்போ மற்ற டாக்டர்ஸ் சொல்லுவாங்க, அவங்க வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது, அவங்க எப்படி அப்படின்ட்டு. அப்போ அந்த நர்ஸு சொல்லுவாங்க, அவங்கள பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாது, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பேச்சை மீறி இந்த ஹாஸ்பிட்டலில் எதுவும் நடந்ததில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ராக்கி சொல்லுவான், நமக்கு இருக்கிற ஒரே வழி ரதிமா மட்டும்தான்னுட்டு. ரதி கிட்ட போய் எல்லா டாக்டர்ஸும் நிற்பாங்க. ரதி கேட்பாங்க, எதுக்கு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கீங்கன்னுட்டு. இது ஒரு சீரியஸான கேஸ் ஃபைல்னு சொல்லி ராக்கி கொடுப்பான். அதை பார்த்துட்டு ரதியும், ஆமாம் சீரியஸானதான், உடனே ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இவர் சாதாரண ஒரு கூலி தொழிலாளி, இவரால் நம்ம ட்ரீட்மெண்ட்கான பில்லை பே பண்ண முடியாதுன்னு சொல்லி மானசா ஜிஹெச்க்கு ஷிஃப்ட் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ பார்க்குறதுக்கு அவர் உயிரோடு இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, அதனால தான் இருக்காரு, அதை ரிமூவ் பண்ணதுமே அவர் இறக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரதியும், அவங்க தான் சிஇஓ, அவங்க எடுக்கிற டெசிஷன் தான் ஃபைனல், அவங்க சொன்ன மாதிரியே நீங்கள் பண்ணிடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நீங்கள் எல்லாம் டாக்டர்ஸ் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் கூட எமோஷனல் கனெக்ட்லாம் ஆகாதீங்க, நீங்கள்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அப்போ ராக்கி மட்டும் அங்கேயே நிற்பான். ரதி சொல்லுவாங்க, எதனா சொல்கிறதுனா சொல்லு, இல்லைனா கிளம்பு அப்படின்ட்டு. ராக்கி கேட்பான், இதுவே இந்த ஃபைல் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் கைக்கு வந்திருந்தா இப்படி தான் நீங்கள் பதில் சொல்லியிருப்பீங்களா? இதுவே அர்ஜுன் இந்த ஃபைலை எடுத்துகிட்டு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டாம், டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு சொல்லியிருந்தாலும் நீங்கள் அப்பயும் இதே தான் சொல்லியிருப்பீங்களா? அப்போல்லாம் நீங்கள் பேஷண்ட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க, எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட நாங்கள் உங்ககிட்ட தான் வந்து நிற்போம், ஆனால் இப்போ அப்படி இல்லை அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ரதி சொல்லுவாங்க, இப்போ ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா எல்லாம் என் மேலே தான் வரும் அப்படின்ட்டு. அதுக்கு ராக்கி சொல்வான், இதை உங்ககிட்டேருந்து நான் எதிர்பார்க்கல மேம், இப்போவும் இது ஆர்கே ஹாஸ்பிட்டல் தான், இப்போ இதுக்கு நீங்கள் ஸ்டெப் எடுக்கலன்னா வேறு யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவான். திவி கூட படிக்கிற பையன் கிளாஸில் எல்லார் முன்னாடியும் திவி 50 மார்க் தான் எடுத்திருக்கான்னு சொல்லுவான். அதுக்கு அவ, நீ எவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன்னு கேட்பா. அந்த பையன் 35ன்னு சொல்லுவான். அதுக்கு இவ கேட்பா, நீ ஜஸ்ட் பாஸ் தான்னுட்டு. அதுக்கு அவன் சொல்வான், நான் எப்போவுமே 35 தான் எடுப்பேன், ஆனால் நீ தானே ரொம்ப சீன் போட்டுட்டு இருந்த, இப்போ என்ன நீ முன்ன மாதிரி மார்க் வாங்குறதில்ல, ஏன் உங்கள் அம்மா உனக்கு சொல்லி கொடுக்குறது இல்லையான்னு கேட்பான். அதுக்கு திவி சொல்வா, உன் வேலையை மட்டும் பாரு, அது உனக்கு தேவையில்லாது அப்படின்பா. அது ஏன்னு நான் சொல்லவான்னு சொல்லிட்டு அந்த பையன் பழைய ஸ்டோரி எல்லாம் சொல்ல ஆரம்பிப்பான். உடனே திவிக்கு கோவம் வந்து போய் அடிப்பா. அப்புறம் 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுப்பாங்க. 2 பேரையும் கூப்பிட்டு பிரின்சிபல் திட்டிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பையனோட அம்மா கேட்பாங்க, என் பையன் தான் அடி வாங்கிட்டு இருக்கான், நீங்கள் ஏன் என் பையனுக்கும் சேர்த்து சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. திவி உடனே கோவப்பட்டு, எல்லாமே அவன் தான் ஆரம்பித்தான், அவன் என்ன பேசினான்னு தெரியுமாப்பா, எல்லாரும் என்ன ஏன் தப்பு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பா. அந்த பையனோட அம்மாவும், பாருங்க எப்படி திமிரா பேசிகிட்டு இருக்கா, இவளுக்கு டிசி கொடுங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் சரி வரும்னு சொல்லுவாங்க. பிரின்சிபல் வந்து சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க. அதுக்கு திவியும், நான் எதுவும் பண்ணலன்னு சொல்வா. அதுக்கு திவியோட அப்பாவும், நீ வெளியில் போய் வெயிட் பண்ணுன்னு அவளை வெளியே அனுப்பிச்சிருவாங்க. அவங்க அப்பா வெளியே வந்ததும் அவள் கேட்பா, உள்ள என்ன நடந்ததுன்ட்டு. அவங்க அப்பா கோவமாக நடந்து போய்கிட்டே இருப்பார். அப்புறம் எத்தனை வாட்டி கூப்பிட்றேன்ப்பா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்பா. தேவ் சொல்வார், உன்னோட ஆட்டிடியூட் ரொம்ப மாறிடுச்சு, கோவத்தால் எதுவுமே சரி பண்ண முடியாதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கு திவி சொல்வா, அந்த பிரச்சனை நம்ம எல்லாரையும் பாதிக்குது, ஆனால் அம்மாவை மட்டும் பாதிக்கல, அது ஏன் நீங்கள் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்பா. உங்கள் அம்மாவுக்கு நம்ம தானே சப்போர்ட் பண்ணணும்னு தேவ் சொல்வார். திவி சொல்வா, அதுக்கு அம்மா ஒரு விஷயமாவது கரெக்டாக பண்ணியிருக்கணும், நம்ம லைஃப் எல்லாரோடதும் அஃபெக்ட் ஆகிடுச்சு, ரீனா அக்காவோட லைஃபும் அஃபெக்ட் ஆகிடுச்சு, அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு கேட்பா. அதுக்கு அவங்க அப்பா சொல்வார், நீ ஏன் இவ்வளோ கோவப்படுற, உன் ஆட்டிடியூட் ரொம்ப மாறிடுச்சு, அதை மாற்றிக்கோ, இது உனக்கு செட் ஆகலைன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுவார். டாக்டர்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க, நமக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது, இப்போ அவங்க ஒய்ஃப் கிட்ட போய் யார் பேசுறது, ராக்கி நீ போ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு டாக்டர், நான் போய் சொல்லிட்டு வரேன், நீங்கள் கொஞ்சம் எமோஷனல் ஆகிடுவீங்கன்னு சொல்லிட்டு போவார். அதில் ஒரு டாக்டர் சொல்லுவாங்க, மானசா பேச்சை கேட்டு எல்லாரும் இந்த கேஸை விட்டுட்டாங்க, ஆனால் நம்ம ஏன் விடணும்னு கேட்பாங்க. ராக்கியும் இது நல்ல பிளான்னு சொல்லுவான். அதில் ஒரு டாக்டர் சொல்லுவாங்க, மேனேஜ்மெண்ட்டை எதிர்த்து நம்ம இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்ட்டு. இந்த கேஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா நம்ம 5 பேரையும் வேலையை விட்டு அவங்களால தூக்க முடியாது, சேம் டைம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நல்ல பேர் தான் கிடைக்கும், அதனால் நம்ம பண்ணலான்னு சொல்லுவாங்க. அப்புறம் எல்லா டாக்டரும் பேசி, சரி ஓகே, இது யார்கிட்டையும் பர்மிஷன் கேட்காம நம்மளே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற ப்ரொசீஜருக்கெல்லாம் மானசாவோட பர்மிஷன் வேணும், இதுவே நான் சொல்கிற ப்ரொசீஜருக்கு யாரோட பர்மிஷனும் தேவையில்லை, நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லா டாக்டர்ஸும் முடிவு பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு மானசா ஈவினிங் தான் வருவாங்கங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. பேஷண்ட்டோட ஒய்ஃப் கிட்ட இமீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அந்த பேஷண்ட்டை தூக்கிட்டு வந்துருவாங்க. ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டு போகிற வழியில் அருணா பார்த்துருவாங்க. இவரை எங்கே
கூட்டு போறீங்கன்னு கேட்டால் ராக்கி சொல்லுவான், டிஸ்சார்ஜ் பண்ண சொன்னாங்கல்ல, அதனால தான் ஸ்ட்ரெச்சரோட கூட்டு போகிறோன்னு சொல்லுவான். அதுக்கு இன்னொரு டாக்டர் சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லை, நாங்கள் இவருக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறோம்னு சொல்லுவாங்க. அருணா பர்மிஷன் வாங்கியாச்சான்னு கேட்பாங்க. அதுக்கு இந்த டாக்டர் இல்லைன்னு சொன்னதும் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் கூடிய போவாங்க. எல்லா டாக்டர்ஸும் டீமாக சேர்ந்து ஆப்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கும் போதே சீஃப் டாக்டர் வந்துருவாங்க. மானசா வேணான்னு சொன்ன ஆப்ரேஷனை நீங்கள் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு தடுக்க போவாங்க. அதுக்கு ராக்கி சொல்லுவான், ரொம்ப திறமையான டாக்டர்ஸ் தான், அவங்க நல்லபடியாக பண்ணிடுவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணுவான். இவங்களும் ஆப்ரேஷன் நல்லபடியாக பண்ணி முடிச்சிருவாங்க. சீஃப் டாக்டர் கேட்பாங்க, மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியாமல் இந்த ஆப்ரேஷன் பண்ணுற பிளான் யாரோடதுன்னு. ராக்கி யாருன்னு சொல்ல மாட்டான். சரி ஓகே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ரீனாவும் கதிரும் ஒரு பேஷண்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நார்மல் டெலிவரி சான்ஸ் இல்லை, சி செக்ஷனும் ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ நர்ஸ் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு வாட்டர் பிரேக் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. கதிர் சீனியர் டாக்டருக்கு ஃபோன் பண்ண போவான். ரீனா ஃபோனை பிடிங்கிட்டு போய் ஆப்ரேஷன் தேட்டர் ரெடி பண்ணுங்க நர்ஸ் கிட்ட சொல்லி அனுப்பிடுவா.